இங்க ரம்யாவும் சிவாவும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாக்கு ரொம்ப அதிகமான கோவம் வரும். அதனால ரம்யா எப்பவுமே சிவா சொல்றத கேட்பா. அன்னைக்கு வீட்டில் ட்ராப் பண்ண போனப்பவுமே அவளை நடு ரோட்ல டான்ஸ் ஆட சொல்லியிருப்பாங்க. அதை வீட்டு மாடியிலிருந்து அவங்க அப்பா அம்மாவும் பார்த்து, பாரடி உன் புள்ள அவனுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி அங்கேயே சண்டை கட்டியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு சிவாவை சுத்தமாக பிடிக்கலனாலும் அவங்க அம்மா சொல்றதுக்காக சிவாவை மீட் பண்ணலான்னு போயிருப்பாங்க. சிவாக்கு ஒரு அக்கா இருக்க விஷயம் தெரிஞ்சு, அதுவும் அவங்க டிவோர்ஸ் அப்படி சொன்னதும், என் பொண்ணு கல்யாணமாகி வர்றப்ப அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி சொன்னதும், அதெல்லாம் முடியாது, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு கிளம்பு, எங்கள் அக்கா வெளியே போக சொல்லி நீங்களாம் யாரு அப்படி சொல்லி ரொம்ப ஹார்ஷாக சிவா திட்டிறான். அன்னையிலேருந்து இவங்க 2 பேரும் சரியான சண்டை கட்டிட்டு பேசிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் சிவா ஒரு மூவிக்கு போயிட்டு வர்றப்ப ஹீரோயின் அங்கே நிற்கிறா. எந்த படத்துக்கு போகிற அப்படி சொல்லி கேட்குறப்ப நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்லி ஹீரோயின் சொன்னதும், அப்படின்னு ஒரு படம் ஓடுதா அப்படி சொல்லி சிவா கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து காட்டினதுமே சிவா பயங்கர ஹாப்பி ஆயிரா. இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லி ரம்யாவை ரொம்ப ஹார்ஷாக திட்டிடுறாங்க. இவளும் வெளியே போகலான்னு கிளம்புறப்ப சிவா அவங்க அக்காவோட நின்னறான். கடைசியில் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் முடிவு பண்ணி இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. ரம்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறப்ப தான் சிவாவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கு, அதுவும் ஸ்டேஜ் 3. இந்த குழந்தை அவங்க வயிற்றுல வளர்ந்தா இவங்க உயிரோட வாழ்றதுக்கு வெறும் 30% தான் சான்ஸ் இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க.